ஏனெல்லாம் திராவிட தம்பி கொஞ்சம் கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட்டு 52 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 52 மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டாந்திருக்காங்களா? அது மட்டுமல்ல, திண்டுக்கல் மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. இந்த தொகுதியில் இருக்கின்றவர் அமைச்சராக இருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட நாள் கோரிக்கை, இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு சுமார் 350 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த மருத்துவமனை மக்களுக்கு உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மருத்துவமனையில் வசதி நிறைந்த மருத்துவமனை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலமாக சிறப்பான வைத்தியம் செய்ய வேண்டும், சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நிதி செலவானாலும் பரவாயில்ல, ஆனா மக்களுக்கு தரமான சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 350 கோடியில தம்பி தள்ளி முடிப்பா, என்ன சொன்னா கேளுங்க. தரமான சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். இது ஒரு சாதனை. இப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது இங்க இருக்கின்ற அமைச்சர் இந்த மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாரா? சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்காக வாழ்ந்தவர். தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர். தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்கா வாழும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும். அதே போல தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியம் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்திலே சீர்குலைந்து விட்டது. உதாரணத்திற்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. சட்ட ஒழுங்கு டிஜிபி அலுவலகம் சென்னையில் மெரினா கடற்கரைக்கு முன்பு காமராஜர் சாலைக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் இருக்குது. அதுல ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த சாலையிலே சில பேர் அவள் மீது கடுமையாக தாக்கப்படுகிறார். அங்கே காவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்குது?
ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே ஒருவரை தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தமிழகத்துக்கு தமிழக இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது சட்ட ஒழுங்கு டிஜிபி சென்னை தலைநகரம். இப்படி அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த அலுவலகத்தில் அந்த பேரூராட்சி தலைவர் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில மர்ம நபர்கள் பேரூராட்சி அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசுகிறார். அந்த வெடிகுண்டு வீசுகின்ற அந்த சமயத்தில் அவர் கழிவறைக்கு சென்ற காரணத்தினாலே அங்கே இருந்த 2 பேர் மீது வெடிகுண்டு வீழ்ந்து அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தில் குண்டு கலாச்சாரம் வந்து விட்டது. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் பேசி வருகிறேன். தமிழக அரசு செயலற்ற அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே பொது வாழ்வில் இருக்கின்ற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இன்றைய தினம் பட்டம் பகல்ல மர்ம நபர்கள் ஒரு பேரூராட்சி தலைவரை கொலை செய்வதற்காக அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசுகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியா இருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற பெண் தலைவர், அவர் திருட்டு வழக்கிலே 10 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது அந்த பயணம் செய்த ஒரு நபரிடமிருந்து 4 சவரன் தங்க நகையை திருடுகிறார். அந்த பேருந்தில் வைக்கப்பட்ட சிசிடிவி காட்சி மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி நகையை திருடுகிறார் என்று சொன்னால் இந்த கட்சியினுடைய யோக்கியதை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கில் இருக்கின்றவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலைமை திமுகவிலே இருக்கின்றது. அங்கதான் சர்வசாதாரணமாக கொள்ளையடிக்கிறாங்க. ஏன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு தயாரா இருக்கின்றவர் தான் இப்படிப்பட்ட பதவிக்கு திமுக கட்சி அவர்களை நியமித்து தேர்ந்தெடுக்குது. அதனாலதான் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நடக்குது இல்ல? உண்மைதானே? இப்படி ஒரு திமுக கட்சி சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் இவரே இப்படி திருடுறான்னா இன்னும் கீழே இருக்கீங்களா எப்படி இருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அதோட போதைப் பொருள் விற்பனை இன்னைக்கு தமிழகத்தில் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது. அதுவும் கஞ்சா பல ரூபத்தில் வந்துடுது. சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது. நான் பலமுறை இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்து விட்டேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அதனால இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கை சீரழிந்து தமிழகத்திலே இன்றைக்கு அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இதற்கு யார் காரணம்? ஆட்சியாளர் தான் காரணம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே சட்டமன்றத்தில் இதை தெரிவித்தேன். இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள். போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. போதை விற்பனை அதிகமாக இருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல முறை சட்டமன்றத்தில் அதிமுக சார்பாக இந்த கருத்தை தெரிவித்தோம். ஆனால் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதோடு இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே கருத்தை தெரிவிக்கிறார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? அவன் போதைக்கு அடிமையாகி அவன் சீரழிந்து இன்றைக்கு வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இப்பதான் முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து எதிர்க்கு சொல்லுவதை எண்ணி பார்த்து இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக
இளைஞர்களே போதையின் போதையில் செல்லாதீர்கள். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? ஒரு செயலற்ற அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். நாட்டிலே சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழகம். எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற அமைச்சர், அந்த ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர், இன்றைக்கு எல்லா ஊராட்சிகளிலும் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற நிதியெல்லாம் எடுத்து வேறு வேலைக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஊராட்சி நிதிகளை எடுத்து வேறு திட்டத்துக்கு பயன்படுத்தினா அந்த ஊராட்சியில் இருக்கிற மக்களுக்கு எப்படி அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற முடியும்? குடிநீர் வசதி கொடுக்கணும், சாலை வசதி கொடுக்கணும், தெருவிளக்கு வசதி செய்யணும், கழிவு நீர் வெளியேற்றணும், குப்பை அகற்ற வேண்டும். இதற்காக நிதி தேவை. இப்படி வரி போட்டு அந்த விதியை சேமிக்கின்ற ஊராட்சியில் இருக்கிற நிதி எடுத்து வேறு பணிக்கு இவர் செலவழிக்கிறாங்க. இது மக்களை வஞ்சிக்கின்ற செயல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரை எத்தனையோ அரசாங்கம் வந்திருக்குது. எந்த அரசாங்கமும் உள்ளாட்சி நிதி எடுத்து வேறு பணிக்கு செயல்படுத்தியது கிடையாது. ஆனால் விடியா திமுக அரசாங்கம் இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்காக இருக்கின்ற ஊராட்சி நிதி, ஊராட்சி ஒன்றிய நிதி எடுத்து வேறு பணிக்கு செலவு செய்வது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? இதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். அந்த திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்களை இந்த அரசு ரத்து பண்ணிவிட்டது. திருமண உதவி திட்டம் 26,000 50,000, தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 76,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் விற்குது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது எட்டுகின்ற பொழுது அவருடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் பிரச்சனை, அதனால் திருமணம் தடைபடுகிறது. மாண்பு அம்மாவில் எண்ணினார்கள், இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் 26,000 50,000 தாலிக்கு தங்கம் கொடுப்பதாக அறிவித்தார்கள். அதை அண்ணா திமுக அரசு செயல்படுத்தியது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்தோம். இந்த 12 லட்சம் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டத்தில் நிதி உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதை இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைகின்ற பொழுது திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வரப்படும். அதோடு இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டத்தில் இடம்பெறுகின்றவர்களுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும். இந்த அண்ணா திமுக கட்சி தோற்றுவித்ததே ஏழைகளுக்காக. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தது ஏழை மக்கள் வாழ்வு சிறக்க வேண்டும், ஏழை மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நன்மை கிடைக்க வேண்டும், அது எந்தெந்த திட்டத்தில் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற வரை நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே ஆட்சி செய்து ஏழைகளுக்கு உண்டான திட்டங்களை எல்லாம் கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள், அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், விவசாயி தொழிலாளி, மூட்டை தூக்கும் தொழிலாளி, சலவை தொழிலாளி, கைத்தறி தொழிலாளி, கைத்தறி நெசவு செய்கின்ற தொழிலாளி, இப்படி அடிமட்டத்திலே வாழுகின்ற நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தரமான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, விஞ்ஞான கல்வி ஏழை மாணவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தின் அடிப்படையில்
லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை நம்முடைய பள்ளியிலே அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். இன்னைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த மாணவ மாணவனுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் 12,000 ரூபாய் செலவு செய்து அந்த லேப்டாப் வாங்கி தர முடியாது. அதனால அந்த மாணவனுடைய கல்வி பாதிக்கிறது. அவர் திறமையை வெளிப்படுத்த முடியவில்லை. அம்மா அவர்கள் உணர்ந்தார்கள், அந்த ஏழை மாணவ மாணவிக்கும் திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து சரித்திர சாதனை படைத்தோம். அதற்காக 7,300 கோடி, அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்தவுடன், விடியா திமுக அரசு வந்தவுடன் அந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கின்ற விதமாக லேப்டாப் கொடுக்கப்படும். அதேபோல கொரோனா காலம், ஒரு ஆண்டு எந்த வேலைக்கு போக முடியல, பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளிவர முடியல. அப்படிப்பட்ட கொடிய நோய் கொரோனா நோய். அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு எல்லா ரேஷன் குடும்பத்தையும் எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது இல்லாத அரிசி விலை இல்லாம கொடுத்தோம், சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாம கொடுத்தோம். இந்தியாவிலேயே இன்னைக்கு ரேஷன் பொருட்கள் விலையெல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பள்ளிக்கு போக முடியல மாணவர்கள், கல்லூரிக்கு மாணவர்கள் போக முடியல. ஓராண்டு அவளுக்கு வீணாகிவிட்டது என்று மன உளைச்சல்ல மாணவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். நல்ல தேர்வு எழுதி பட்டம் வாங்கினாங்க கல்லூரி மாணவர்கள். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், எல்லாரும் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி செய்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம். மக்களுடைய எண்ணங்கள் எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தவாறு ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அப்படி அல்ல, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அது கட்சியா? கம்பெனி. அந்த கம்பெனியில அங்க ஓனர் இருப்பார். யாருன்னா திரு கருணாநிதி அவர்கள் அந்த கம்பெனிக்கு ஓனரா இருந்தார். பிறகு அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கம்பெனிக்கு அதிபர் ஆயிட்டார். அதுக்கு பிறகு இப்ப உதயநிதி அவர்கள் வர்றதுக்கு துடிக்கிறார். முதல்ல எம்எல்ஏ ஆக்குனாங்க, அப்புறம் அமைச்சர் ஆக்குறாங்க, இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. ஆக தமிழகத்திலே இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி திமுக கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகி அது குடும்ப கட்சியாக சுருங்கி விட்டது. இப்படிப்பட்ட கட்சி தேவையா? ஏங்க திரு உதயநிதி அவர்கள் இந்த கட்சிக்கு என்ன சேவை செஞ்சார்? என்னைக்காவது ஜெயிலுக்கு போயிருக்காரா போராட்டம் பண்ணி? இல்ல கட்சிக்காக உழைத்திருக்கிறாரா? அவருக்கு என்ன ஒரே அடையாளம்? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதுதான அடையாளம். இங்க இருக்கின்ற அமைச்சர் அவர் எதிர்கட்சி தான், இருந்தாலும் வயதிலே மூத்தவர் அண்ணன் பெரியசாமி அவர்கள் இந்த கட்சிக்கு திமுக கட்சிக்கு இன்றைக்கு எவ்வளவு உழைத்திருப்பார். அவர் இந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில், நான் பார்த்தேன். பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் மனு வாங்குறது, மக்கள்கிட்ட போய் நேரடியாக ஒரு திட்டலுக்கு திரு உதயநிதி அமர்ந்துக்கிட்டார். அண்ணன் பெரியசாமி ஒரு ஓரமா சேர போட்டு உட்கார வச்சுட்டாங்க. பரிதாபமா இருந்தது பார்க்கறதுக்கு. உழைக்கின்றவர்கள்லாம் அந்த கடைசியில் தான் இடம் திமுகவில். பிறகு மக்கள்கிட்ட நீங்களா மனு கொடுங்க, உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்க்கிறேன், நான் கொண்டு அந்த பெட்டியில் மனு போடுங்க, நான் பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு திமுக ஆட்சிக்கு உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கிறேன்னு அப்படி பேசிட்டு போனார். தீர்த்தாரா?
அந்த மனு வாங்குகின்ற நிகழ்ச்சியில அண்ணன் பெரியசாமி அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார். இன்றைக்கு அவருடைய வயது என்ன, திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வயது என்ன? அவர் கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருக்காரு, திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கட்சிக்கு உழைத்திருக்கிறார். அங்க கட்சியில் உழைக்கின்றவர்கள்லாம் அங்க வேலை கிடையாது. திமுக கார்பரேட் கம்பெனி திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவருக்கு தான் எல்லா அதிகாரமும், கட்சியிலையும் அதிகாரம், ஆட்சியிலையும் அதிகாரம். நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி இருந்தார் திமுக கட்சியுடைய தலைவரா, திமுக முதலமைச்சராக இருந்தாரு. அப்புறம் உதயநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின் வந்தாரு திமுக தலைவரானு, அப்புறம் அந்த கட்சிக்கு முதலமைச்சரானாரு. அதுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் இளைஞரணி திமுக மாநில செயலாளர், திருமதி கனிமொழி மகளிர் அணி செயலாளர். அவர் வேற என்ன பதவி இருக்குது? இது 3 தான் முக்கிய பதவி. 3 திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களே எடுத்துக்கிட்டாங்க. உண்மைதானே? ஆக திமுகவில் கட்சியிலையும் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. இங்கதான் இப்படின்னா டெல்லியில அங்க திமுக நாடாளுமன்றம் அதிகமா வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்றாலும் அங்கேயும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அமைச்சராக முடியும். இப்போ நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தான் இருக்கிறாங்க. ஏன் வேற ஆளு கொடுக்க கூடாது? கொடுப்பாங்களா? ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. உஷாரா இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பகுதியே பட்டா போட்டாலும் போட்டுருவாங்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தா. திமுக என்பது இன்னைக்கு மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி அல்ல. ஆட்சி அதிகாரம் தன் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். அதன் மூலமாக இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும். மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தனையும் நான் உண்மை தானே பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நாளைக்கு காலையிலேயே பத்திரிகையில் வரும், எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பஸ் எடுத்துக்கிட்டு வீதி வீதியா பொய்ய பேசிட்டு இருப்பாருன்னு பத்திரிகையில் போடுவாங்க. அதுதான் உங்களே கேட்டு பதில் வாங்கிக்கிறேன். உண்மைதானே? திமுக குடும்பம் அப்படித்தானே இருக்குது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இங்கே இருக்கின்றவர்கள் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும். அண்ணா திமுகவில் அதுபோல அண்ணா திமுக எம்எல்ஏ ஆகலாம், சாதாரண எம்பி ஆகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சரே வர முடியும். திமுக ஸ்டாலின் இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா? நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தொண்டனாக இருந்து கிளைக்கழக செயலாளராக இருந்து உங்களால் இந்த நிலைக்கு நான் உயர்ந்திருக்கின்றேன். இது அண்ணா திமுக. இது ஜனநாயகம் உள்ள கட்சி. இது மக்களுக்கு பாடுபடுகின்ற கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண ஏழைகளை கூட சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தார். இதே புரட்சி தலைவி அம்மா அதே வழியில் வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களை கூட எம்எல்ஏ ஆக்குனாங்க, அமைச்சராக்குனாங்க. ஏனென்றால் என்னுடைய சேலம் மாவட்டம் அங்க இருக்கிற ஏற்காடு சட்டமன்ற தொகுதி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஒரு பெண்மணி எம்எல்ஏ ஆக்குனாங்க. அம்மா எம்எல்ஏ ஆக்குனாங்க. ஆக்க முடியுமா திமுகவில்? திமுக ஆக்குனா அந்த அமைச்சருடைய பையன் தான் எம்எல்ஏ ஆக முடியும், வேற எவரும் ஆக முடியாது. அப்படித்தானே? ஆக நாங்க அண்ணா திமுக 2021ஆம் ஆண்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர், கள்ளக்குறிச்சியில வீடு வீடா போய் பெயிண்ட் அடிக்கிறவர், அவர் அண்ணா திமுக சார்பாக நிறுத்தப்பட்டு இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கிறார். இது அண்ணா திமுக சரித்திரம். அதே பவானி சாகர் எம்எல்ஏ ஒரு சாதாரண ஏழை, வேலைக்கு கடையில் இருந்தார், அவர் இன்றைய தினம் எம்எல்ஏ. இப்படி சாதாரண ஏழைகளை கூட எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவில் பாருங்க எப்படி திரு கருணாநிதி குடும்பம் இருக்குதோ அப்படித்தான் மற்ற தலைவர்கள் இருப்பாங்க. இங்க இருக்கிற அமைச்சர் அவருடைய மகன் எம்எல்ஏ, திரு நேரு அவருடைய மகன் எம்பி, திரு பொன்முடி அவருடைய மகன் எம்பியா இருந்தார், திரு அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகன் எம்பி. வேற எவரும் விட மாட்டாங்க. உழைக்கிறது தான் மிச்சம். ஆனா எந்த பதவியும் கட்சியிலும் வர முடியாது, இன்னைக்கு அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த கட்சிக்கு விசுவாசமாக இந்த கட்சிக்கு சேவை செய்து மக்களிடத்திலே நற்பெயர் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. அந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அது இந்த திமுக ஆட்சியில் பொறுக்க முடியல. அதை இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அம்மா மினி கிளினிக்கில் ஏழை மக்கள் அதிகமாக போய் சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க. ஆக இது இந்த திட்டம் தொடர்ந்தா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துடும் எண்ணி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அம்மா மினி கிளினிக் இருக்கிற திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சிக்கிறதுடன் இப்ப 2000 அம்மா மினி கிளினிக்கை ரத்து பண்ணிருக்கிற 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கும். 4000 மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் என்ன தவறு? இதில் என்ன அரசியல் நோக்கம் வேணும்? ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அதற்கு முந்தி இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செஞ்சா அதை தொடர்ந்து செயல்பட்டா ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு. ஆனா பொறாமை குணம் கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நல்ல திட்டத்தை முடக்கின்ற அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கம் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அதே போல இன்றைக்கு இந்த பகுதி, இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதி. இந்த ஏழை மக்களுக்கு கூரை வீட்டில் இருப்பாங்க, வீட்டு மனை இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அந்த ஏழை மக்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது அண்ணா திமுக பிரதான இன்றைக்கு தேர்தல் அறிக்கையா இருக்கும். இன்றைக்கு தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டை கிட்ட ஏழை கூட மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதுதான் அண்ணா திமுக லட்சியம். அதை அண்ணா திமுக அரசு அமைந்தோட நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதே போல அண்ணா திமுக அமைஞ்ச பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். கடந்த 5 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. அந்த காலகட்டத்தில் 2 முறை விவசாயிகள் தங்கள் பகுதியிலே தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். அது மட்டும் வறட்சி 2017ஆம் ஆண்டு வறட்சி இந்தியாவிலேயே எந்த மாநிலம் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கிடையாது. விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் இன்றைக்கு வறட்சியால் காய்ந்து சேதமடைந்தது. அந்த விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2017ஆம் ஆண்டு சுமார் 2400 கோடி வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு விவசாயம் என்றால் அதுக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீரை முழுமையாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். அங்கங்கே இருக்கிற ஏரிகள், குளங்கள், கண்வாய்கள் அங்கெல்லாம் விவசாயிகள் பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்திலே சேர்க்கப்பட்டு அங்கே அந்த வண்டல் மண் எல்லாம் அள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஒரு பக்கம் கண்மாய் ஆழமாச்சு, ஏரி ஆழமாச்சு. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு வண்டல் மண் இயற்கை உரமாக அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு லோடு மண் அள்ள முடியுதா? ஒரு லோடு மண் எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கணும் இந்த அரசாங்கத்துக்கு. அப்படித்தானே? எல்லாம் பத்திரிகையில் வந்து அந்த வலைதளத்தில் வந்து செய்தியை வச்சுதான் சொல்றேன். எங்களுக்கு கிடைத்த தகவல் 2000 ரூபாய். ஆக ஒரு மோசமான ஆட்சி. இன்றைக்கு அனைத்து மக்களையும் வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது கண்மாய் ஆளப்படுகிறது. கோடை காலத்திலே பருவ காலத்தில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து மக்களுக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீர், விவசாயத்திற்கு தேவை நீரை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதை விட விவசாயிகள் 24 மணி நேரம் மின் மோட்டார் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் அண்ணா திமுக ஆட்சியிலே கொடுத்து மும்முனை மின்சாரம் எந்த நேரத்துக்கு விவசாயிகள் போனாலும் மின் மோட்டார் ஆபரேட் பண்ணலாம், இயக்கலாம். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில மக்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் என்பதை நேரத்திலே தெரிவித்து இன்றைக்கு இங்கே கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி,
இன்னைக்கு விவசாய இந்த கைத்தறி நெசவாளருக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதே போல இந்த ஏழை கைத்தறி நெசவாளருக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அதிமுக ஆட்சி கட்டி கொடுக்கப்படும். இந்த கைத்தறி தொழில் செய்கிறவர்களுக்கு விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட். அதே போல இந்த கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் ரகம், இதுக்கெல்லாம் சரியாக செயல்படுத்த வேண்டும். கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை துவக்கி அதற்காக 120 கோடி மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு தேக்கம் அடைஞ்சது. அந்த துணியெல்லாம் விற்க முடியாம கைத்தறி நெசவாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த நெசவாளருக்கு நன்மை செய்கின்ற விதமாக சுமார் 350 கோடி மானியம் கொடுத்து இந்த கைத்தறி துணிகள் எல்லாம் விற்பனை செய்வதற்கு துணை நின்றது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டு நாங்கள் அறிவித்தோம். அதேபோல கோவையில் இருக்கிற கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு 2 கோடி ரூபாய் நிதி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தினோம். இப்படி கைத்தறி துணி அதிகமாக விற்க, கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவ அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு உணவுப் பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்திருக்கு. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்துட்டு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் என்ன விலைன்னு பாருங்க, திமுக ஆட்சியில் என்ன விலைன்னு பாருங்க. ஆக இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி நம்முடைய பகுதியில் பருப்பு விலை ஏறினா உடனே வெளி மாநிலத்தில் பருப்பு விலை எங்க குறைவாக இருக்குதோ அங்க விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விற்பனை செஞ்சு அந்த விலையை கட்டுப்படுத்துவோம். இது மக்களுக்காக செய்த சாதனை. மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, மின் கட்டண உயர்வு கேட்க வேண்டியதே இல்லை. 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 திமுக தேர்தல் அறிக்கை, இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? இந்த பணிபுரிகின்ற தொழிலாளருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்ல. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு சம்பளமே கொடுக்கல. நீங்க மத்திய அரசுக்கு நாங்க அதிமுக கட்சி அழுத்தம் கொடுத்து முதற்கட்டமா 2999 கோடி வாங்கி இந்த அரசு கொடுத்திருக்கிறோம். ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, குறிப்பா ஏழை மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் 115 கோடி மதிப்பில் தூர்வாரப்பட்டு புனரமைக்கப்பட்டது. ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களும் காவிரி கூட்டுக்குடி திட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு தூய்மையான நீரை கொடுத்தது அதிமுக ஆட்சி. ஆத்தூர் நரசிங்கம் ராஜவாய்க்கால் 10 கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டது. தாடிக்கொம்பு ஐயம்பாளையம் செல்லும் வழியில் குடகனாறு ஆற்று பாலம் 3 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. மற்றும் குடகனாறு ஆற்றில் தடுப்பணை கட்டப்பட்டது. செக்கைய கவுண்டன் குளம், சின்ன ராமகவுண்டன் குளம், நாராயண நெட்டி குளம், ஏந்தல் குளம் ஆகிய 2 கோடி மதிப்பில் தூர்வாரப்பட்டது. அதே போல ஆத்தூர் காமச்சார் நீர்த்தேக்கத்தின் கீழ் துணை அணை கட்டப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். அதோட பல திட்டங்கள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அந்த கோரிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக அமைய இன்றைக்கு உதவி புரிந்த கழகத்துடைய பொறுப்பாளர்கள், இன்றைக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் திரு TR விஜயபால முருகன் அவர்களே,
ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சி மயில்சாமி அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு மணலூர் எம் சின்னசாமி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆர் கே சுப்பிரமணியம் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு ஆரோக்கியசாமி அவர்களே, மற்றும் பேரூராட்சி செயலாளர் திரு கே சக்கரமணி அவர்களே, மற்றும் திரு ஆர் முத்தையா அவர்களே, திரு கே சத்தியவேல் அவர்களே, திரு பாபு விஜயகுமார் அவர்களே, திரு எம் சி குட்டி நாகசுப்பிரமணியம் அவர்களே, திரு எஸ் கே முகமது அலி அவர்களே, திரு பி முருகன் அவர்களே, திரு கே சுகன் அவர்களே, திரு ராஜ்மோகன் அவர்களே, திரு பி கோபி அவர்களே, திரு எம் பாலு அவர்களே, திரு என் கே சந்திரகுமார் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு முத்துராமலிங்கம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு சுரேஷ் அவர்களே, தமிழக தேசம் கட்சியுடைய மாநில தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே, ஐஜேகே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அசோக் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு அந்தோணி ராஜ் அவர்களே, பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகளே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் முறை தெரிவித்து 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இருந்தால் அவர் ரெட்டலை சின்னத்திலே வாக்களித்து விட்டனர். கூட்டணி கொடுத்தா அந்த கூட்டணி கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதோட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.